ஹலோ மக்களே, இன்றைக்கி வாங்க நம்ம பைக்கில் லேக்கை சுற்றுவோம். இதாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வரப்போகும்போது வரக்கூடிய வியூ. நல்லா ஒரு மலையாக பசுமையாக இருக்கும். அப்புறம் நம்ம வண்டி வந்து ஃபோல்டபுள், நம்ம கார்லேருந்து ஈஸியாக மடித்து உள்ள வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். சரி, நம்ம அதை தான் எடுத்துக்கிட்டு இப்போ ஓட்ட போகிறோம். வாங்க நம்ம லேக்கை சுற்றி பார்க்கலாம். அன்பு உறவுகளே, இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமா பைக் ரைடு. சரி, இன்ஸ்டா ப்ரூஃப் வாங்கியாச்சு. இதில் நம்ம ஒரு ஏரியாவை சுற்றி கொஞ்சம் காட்டுவோமேனு தான். நம்ம ஏரியா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் நேஸ்டியாகவும் இருக்கும், அது நல்லாவும் இருக்கும். ரெண்டையும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து லேக்கை சுற்ற போகிறேன். இப்போ நம்ம வீட்டிலேருந்து லேக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 500 ஃபீட் தான் இருக்கும். ஆக்சுவலி சைடு வாக்கில் ஓட்டலாம் சம்டைம், பெரும்பாலும் ஓட்டக்கூடாது. இப்போ நம்ம வீட்டிலேருந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 block தான். அப்படி ஓகே, கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ லேக்கை சுற்றுவோம். இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், இந்த பைக் மார்க் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து தைரியமாக சைக்கிள் ஓட்டலாம், ஐ மீன் பைக், காரும் ஓட்டிக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் அவைலபிள். இதான் லேக் மெரிட்டும்பாங்க. இதை ஃபுல்லாக சுற்றினா கிட்டத்தட்ட 3.25 மைல். 3.25 மைல்னால் இந்த மொத்த லேக் வந்து ஒரு 5.5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இப்போ மூச்சு வாங்க சுற்ற போகிறேன். சின்ன சின்ன பசங்களாம் சைக்கிள் எடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு ஸ்டால் போட போகிறாங்க. இன்றைக்கி சாட்டர்டே வந்து இந்த லேக் ஃபுல்லாக சும்மா சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் வந்து டென்ட்டு போடுவாங்க. நம்ம ரொம்ப காலையில் வந்துக்கிறதுனால நிறைய கடை காணும். இப்போவே நாக்க தள்ளுதே. சரி, என்ன செய்யுது, உங்களுக்காக வீடியோ போடணுன்ட்டு முடிவு பண்ணியாச்சு. போட்டுருவோம். கொஞ்சம் இது உள்ள போய் பார்ப்போம். தனியாக பேசிட்டு இருக்காப்ல ஐயா. நம்ம எவ்வளோக்கு சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு நம்மளுடைய ஃபேட்டை பேர்ன் பண்ணணும். அந்த பழக்கம் மட்டும் இருந்தாலே போதும். நம்மள பெரும்பாலும்
அதாவது 100 கிலோமீட்ரு 200 கிலோமீட்டர்னு போய் சாப்பிடுவோம். ஆனால் நடக்கிறது ஓடுறது இப்படியா இருந்த பாருங்க, எல்லாம் என்னோட வயசுக்கு மூத்தவன் தான் ஓடுறாங்க. மரியாதை மூத்தவங்களாச்சே. ஆனால் நம்ம வந்து இந்தளவுக்கு ஓட முடியுமாட்டா, சாத்தியம் கம்மியாக இருக்குது. நம்ம எல்லா ஊர்லேயும் ஏழை மக்களை பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த டென்ட்டு போட்டிருக்கிறது ஒரு வீடு இல்லாத மனுஷன். குளிர்லையும் சின்னதாக ஒரு குடிசையை போட்டு தூங்கிட்டு இருக்காப்புல பாவம். இதெல்லாம் இந்த நாட்டில் வந்து நான் வந்து பார்த்த வகையில் இன்க்ரீஸ் ஆகி தான் ஆகிட்டுருக்கு வீட்டு இல்லாதவங்களுடைய எண்ணிக்கை. நீங்கள் அதிகமாக நான் பார்த்த வகையில் நான் இருக்கிற ஏரியாவில் இந்தியன்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. இந்தியன்ஸ் அதிகமாக பாப்புலேஷன் இருக்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த ரன்னிங் ஜாக்கிங் இந்த எக்ஸசைஸ் மோட்டிவேஷனில் இந்தியன்ஸ் லேடிஸை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்படியே பார்த்தாலும் நட மட்டும்தான். அப்படி நடக்கிறவங்க ஒரு 50 வயசுக்கு மேலே, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா 25, 35, 45 இந்த ரேஞ்சுக்குள்ளவங்க நடக்கிறது தப்பு. அதெல்லாம் ஓடணும், ஓடுற வயசு. நம்ம இந்த வீடியோ எடுத்து போடுறதில்ல ஆர்வமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு வந்துச்சு. நம்மளும் நமக்கு தெரிஞ்ச 4 விஷயங்களை ஷேர் பண்ணலாமேன்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பயனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வந்து நிறையா இனிமேல் எடுத்து போடுவேன். உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து கலிஃபோர்னியாவில் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே கேட்டால் தானே கிடைக்கிது. அதனால தான் நானும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நம்ம கிட்டத்தட்ட இப்போ 1 மேலே தாண்டியாச்சு, 2 மேலே வந்தாச்சு. இங்கே பார்த்துருங்க, நாய்க்குட்டியை முதல்ல வச்சுட்டு போகுது. இந்த பாவம் பெரும்பாலும் குழந்தை பெக்கிறதுல முடியும், சில பேருக்கு முடியாமல் இருக்கலாம். ஆனால் சில பேர் முடிஞ்சும் நாய்க்குட்டியை குழந்தையாகவே நினச்சிக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது? தொடர்ச்சியான பேச முடியலைங்க, தொடர்ச்சியான பேச முடியாது. அப்பா மக்கள் பயன்பாட்டுக்கு எவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க பாருங்கள். இதில் எதுவுமே ஊழல் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஊழல் இருந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா 20-30 வருஷம் சொல்லுங்கள் மேலே சொல்கிறாங்க.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் அலமேடா கவுண்டி கோர்ட்டு, சுப்ரியர் கோர்ட் லேக்குக்கு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஓக்லாண்ட் டவுன் டவுனுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம். இங்கே மக்கள் எல்லாம் பார்க்கலாம். அதிகமான மக்கள், வயசானவங்கெல்லாம் வாக்கிங்கு. பையனுக்கு அப்பாக்கிறது அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் பசங்களுக்கு, இப்போ உள்ள பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் கசக்கும். நம்மளும் சின்ன பிள்ளை இருந்தப்போ நம்ம பெற்றோர்கள் சொன்ன அட்வைஸை கேட்டிருந்தா நம்ம இன்னும் நல்ல நிலைமையில் இருக்கலாம். கேட்கலையே, கேளுங்க. பேரண்ட்ஸு சொல்கிறத கேளுங்க. தகப்பன் சொல்லிலே மந்திரம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு போட் கிளப்பு. இங்கே நம்ம சின்ன அந்த பெடல் போட்டு எல்லாம் ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். நிறைய போட்டிருக்கோம் போட் ஹவுஸ்ன்ட்டு. இந்த ஏரியா கொஞ்சம் நல்ல பேர் பயப்படுவாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து இந்த சிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 15% அமெரிக்காவிலேயே ஒரு மோசமான டெரிபிளான ஒரு ஏரியா. ஆனால் அங்கே வெதரை பார்த்திங்கன்னா, வெதர் லேண்ட்ஸ்கேப்பு எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அந்த க்ரைம் தான் இந்த சிட்டியை வந்து கொஞ்சம் நாஸ்தி பண்ணுது. மற்றபடி எல்லாமே ஓகே. நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கணும். ஓகே, நம்ம இறங்கி இதிலே போவோம். பிரேக்கு பிடிக்கல, அதோ கதி தான். இம்மா பெரிய நாய் போகுது. ஆனால் இதை வந்து ஆக்சுவலி பைக் நம்ம ஓட்டக்கூடாது. சின்ன பசங்களாக தான் பரவாயில்ல, அடல்ட்ஸ் ஓட்டுறது சரி கிடையாது. ஆனால் அந்த பக்கத்தில் பைக் லைன் இருக்குது, நம்ம அதில் ஆக்சஸ் ஆக போகிறோம். பைக்குக்குன்னு தனியாக இங்கே ரெடிமேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்க்கலாம் நீங்கள் சைனை. நம்ம இதில் தான் போகணும். நம்ம வீடியோவில் எதுவும் மாற்றங்கள் செய்யணுன்றா நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் அட்வைஸே வரவேற்கப்படுகிறது. நான் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக விட்டு தான் பேசிட்டு வர்றேன். என்ன பேச அது நமக்கு எனர்ஜி கொஞ்சம் வேஸ்ட் ஆகுண்டு. நான் பைக் ஓட்டி ரொம்ப நாளாச்சு. நம்மளும் பெரும்பாலும் லைட் ஜாக்கிங் அண்ட் ரன்னிங் தான் பண்ணுறது. வயசு போக போக நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து குறைங்கிறது நம்மளை விட முன்னோர்களுக்கும் தெரியும், இப்போ நம்ம வயசில் உள்ளவங்களுக்கும் தெரியும். மொத்தத்தில் நம்ம சொல்ல வர்றது குறிப்பாக நீங்கள் வந்து உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் உண்டு. நீங்களே எந்திரிச்சு யாரையும் எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு சின்ன உடற்பயிற்சி செஞ்சுக்கிறது நல்லது. ஏஜுக்கு தக்கணும். உங்கள் ஏஜ் வந்து 25 to 35 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பைக்கிங் ஓகே.
நிறையா போகணும். எப்படின்னு கேட்டால் கிலோமீட்டர் பார்த்தா 30 கிலோமீட்டரும் ஓட்டுறாங்க. அந்த மாதிரி போனால் பரவாயில்ல. சும்மா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரும் பத்தாது. மைல்ஸ் வந்து இங்கே நான் வந்து கேட்டேன் பைக்கிங் பண்ணுறவங்கள்ட்ட. நார்மலாக 20 மைல்ஸ் அப்படி போனால் தான் அவங்க ஸ்வெட்டிங் ஆகுது, அவங்க வந்து ஃபீல் நல்லா பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க மைல்ஸ் அப்படி கிலோமீட்டர் பார்த்தோம்னா 30 வரும். ஸோ நம்ம பைக் லைனில் போகிறதுனால அந்த ரேட்டு நமக்கு கிடையாது. அது ஒன்லி காருக்கு, பெரிய வண்டிக்கு தான். இப்போ இந்த ரோடு வந்து இப்போ ஒரு 10 மாதம் தான் இருக்குது போட்டு, பைக் லைன் ஸ்பெஷலாக. நான் வரோம் பார்த்தீங்களா, ஸ்கின்னியான வண்டி. நம்மளோட வந்து மவுண்டன், நம்ம ஓட்டுறது மவுண்டன் பைக்கு, அவங்க ஓட்டுறது வந்துட்டு ரோட் பைக்கும்பாங்க. 2 ரோடெலாம் ஓடும், பேரை பிடிச்சிருக்கான். அது ஸ்கின்னியாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்பீடாக போகும். நம்மளோட கொஞ்சம் டயர் பெருசு. ஆல்மோஸ்ட் லேக்கில் சுற்றியாச்சு. சொல்லப்போனால் அந்த ரோடு போட்டு நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ரோடு ப்ராஜெக்ட்டு, இந்த ரோடு போட்டதுக்கு அப்புறமா இப்போ நான் முதல் இந்த ரோட்டில் பைக்கே ஓட்டுறேன். அதுவும் இந்த கேமரா வாங்கினதுனால இனிமேல் கேமராக்காக இல்லையோ பைக் ஓட்டணும். லேசாக தூரல் போடுது, ரெயின் கோட்டு கொண்டு வரல. வீட்டுக்கு எப்படி இன்னும் வீட்டுக்கு இன்னும் ஒரு மைலுக்கு மேலே வரும். இங்கே வர மாற்றி வச்சு கீரை நாக்கு உண்மையிலே தள்ளுது. சாட்டர்டேங்கிறதுனால ஓஸ்ன்னு இருக்குது. டாக்கோ ட்ரக், கொலம்பியன் ஃபுட்டு, ஸ்மெல் நல்லாயிருக்கு. அதாவது லட்டினோ ஃபுட்டு வந்து அமெரிக்கன், அதாவது அஸ் இந்தியனாக நாங்கள் வந்தப்போ நான் அடுத்த நாட்டு ஃபுட்டுன்னு சாப்பிட்டது மெக்சிகன் ஃபுட்டு தான். கிட்டத்தட்ட நம்ம ஃபுட்டு மாதிரி இருக்கும், ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். சிம்பிளாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் மெக்சிகன் ஃபுட்டு. ஆனால் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம அந்த கலோரி தெரிஞ்சுக்கிட்டு தான் சாப்பிட்ணும். ரெட்டில் நான் போகிறேன், டிராஃபிக் இல்லை, பரவாயில்ல. ஆனால் போகக்கூடாது பிஸியான இடத்துலலாம். வெதர் வேறு மழை பெய்கிற மாதிரி இருக்கிறதுனால மக்கள் நடமாட்டம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த ரோடு இப்படி இருக்காது வீக் டேஸில். ஆனால் இன்றைக்கி ஈவினிங்கு
இந்த ரோடு காலகட்டம். இதாங்க நம்ம நெய்பர்ஹுட், நான் இருக்கிற ஏரியா. சில பேர் ஓக்கலன்னா மோசம் நடப்பாங்க, மோசம்தான். ஆனால் இந்த நம்ம இருக்கிற இடம் கொஞ்சம் அப்படி இப்படி பரவாயில்ல. ஆடம்ஸ் பாயிண்ட். ரோடை கிராஸ் பண்ண லெஃப்டில் ஓகே, கையை போட்டுக்கிட்டு கிராஸ் பண்ணியாச்சு. ரொம்ப டிராஃபிக் கம்மியாக இருக்குதுன்னு பரவாயில்ல, இந்த இடத்துல கிராஸ் பண்ண முடியாது. நம்ம கிராஸ் வாக்கை பயன்படுத்தி தான் வரணும். இந்தியாவில் ஜீப்ராம்பிங்கல்ல லிவரை மாற்றணுமா? ஸோ நம்ம வந்து போகிறது கொஞ்சம் ஹில்லு, ஸ்லைட்லி ஹில். ஓகே மக்களே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது போல் நிறைய வீடியோக்கள் நம்மளை பார்க்குறதுக்கு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. நமக்கு அது ரொம்ப ஊக்கமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.